பெண் தேர்வர்களோட ஹைட்டையும் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் சைஸையும் கேக்குறாங்களா சார்? அது எதன் நோக்கத்துல சார் கேட்கப்படுது? இது வரைக்கும் அது மாதிரி கேட்கப்பட்டது கிடையாது, இதுதான் முதல் முறையா கேட்கப்படுது. ஓ, எதுக்கு? இல்ல, இது தவறானதுமா. இது உடனடியாக இது மாற்றப்பட வேண்டும். யாராயிரம் ஒருத்தர் இது அறிவிப்பு செஞ்சு அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டனத்தை தெரிவிச்சு அவங்க இதை வாபஸ் வாங்கணும். அவங்க இதை குரூப் 4 தேர்வு விண்ணப்பத்தில் கேட்கப்பட்ட கேள்விதான் இதையெல்லாம் கூடவா கேட்பார்கள் என இதுவரை இல்லாத அளவுக்கு பெண் தேர்வர்கள் மத்தியில் அதிருப்தியையும் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இரு பாலரும் ஆர்வமுடன் பங்கு பெறக்கூடிய போட்டித் தேர்வுகளில் ஒன்று டிஎன்பிஎஸ்சி. இதற்கான அறிவிப்பு ஜனவரி 30 2024 வெளியானது. அதில் தேர்விற்காக தேர்வர்கள் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 28 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தேர்வர்கள் மும்முரமாக பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில்தான் பெண் தேர்வர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. என்னவென்றால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு விண்ணப்பிக்கும் பெண் தேர்வர்களுக்கு அவர்களின் உயரம் மற்றும் மார்பளவு போன்றவை முக்கியமாக நிரப்ப வேண்டும்படியாக விண்ணப்ப தேர்வு படிவம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் வேலைக்கான படிவம் என்றால் கூட உயரம் மற்றும் மார்பளவு கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அதிலும் பெண் எஸ்ஐக்கு மார்பளவு கேட்கப்படுவதில்லை என சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு, அதாவது விஏஓ, இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட், தனி செயலர் போன்ற பணிகளுக்காக தேர்வெழுதும் தேர்வர்களுக்கு இதுபோன்ற கேள்விகள் தேவையில்லையே என தேர்வர்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்கள் எழும்பியுள்ளன. இது தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர் கோபாலகிருஷ்ணன் சத்தியம் டிஜிட்டல் குழுவிடம் பேசிய போது, மேடம், இந்த போஸ்ட் என்ன போஸ்டுக்காக எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா? இது விஓ போஸ்ட், விஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கவங்களுக்குலாம் போஸ்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கோஆபரேஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இதுக்கு உடல் கூறு, உடல் இது முக்கியமா அப்படின்றது. ஏன்னா இவங்க எங்கேயுமே போலீஸ்க்குன்னு எடுக்கல, காவலர்கள் எடுக்கும் போது தான் அந்த அக்யூஸ்டுக்கு டீல் பண்றதுக்கோ உள்ள வெளியே தோட்டத்துக்கோ ஒரு கம்பீரமான உடல் வேண்டும்ன்றது சொல்றதுக்கு. இப்படி இருக்கிற போது இந்த உடல் தகுதியை எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த இது கேக்குறாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரியான? இல்ல, இதுதான் முதல் முறையா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க, அவர் குள்ளமா இருப்பாரு. அவங்க கேக்குறது அந்த 165 160 சென்டிமீட்டர் கூட இல்லாத இருப்பாரு. இல்ல அவரால் நிக்க கூட முடியாது, அவரால் ஹைட் எவ்வளவு நம்ம கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஹைட் இல்லன்னா அது என்ன பண்ணுது, இந்த குறைஞ்சபட்சம் இந்த ஹைட் இருக்கணும், இல்லன்னா நம்ம அதோட கம்மி பண்ணா அது எடுத்துக்கவே மாட்டுது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இல்ல, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உடல்வாகு ரொம்ப செஸ்ட் எல்லாம் பெருசா எல்லாம் விரிவாகலாம் இருக்காது. சோ அந்த விரிவாக்கம்ன்றத சொல்றதோட அவங்களுடைய ஒல்லி இல்லைன்னா பேரண்டியல் இல்ல ஜீன்ஸ் அந்த மாதிரி டிஎன்ஏ அவங்கள வரும்போது அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க, ரொம்ப உடல் வாதுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. சோ அந்த டைம்ல பாக்கும்போது அவங்களுடைய இதுக்கு இவ்வளவுதான் இருந்து ஆகணும் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விஓக்கோ இல்ல வேற சொசைட்டில வேலை செய்ய நபருக்கோ இந்த மாதிரி கல்வி தகுதியை ஏற்கனவே நிர்ணயம் செஞ்சாச்சு, உடல்வாகவும் பண்றாங்கன்னா அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு எங்க போறது? அப்போ இது தேவையற்ற ஒண்ணுதான் நினைக்கிறேன் சார். இதுக்கு நமக்கு அறிவும் அந்த கல்வி தகுதிக்கு மட்டும் தான் முக்கியமே தவிர நம்மளோட ஹைட்டும் இந்த எக்ஸ்பான்ஷனோட சைஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த போஸ்டுக்கு தேவையில்லை. தேவையில்லாத ஒண்ணு. குரூப் 4க்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதே இதுல குரூப் 4லயே நீங்க சொல்ற மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அங்க போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த போஸ்ட்ல நீங்க கேளுங்க. அதை விட்டுட்டு காமனா நான் எல்லா போஸ்டுக்கும் போடுறதுல போயிட்டு எடுத்துட்டு வச்சுட்டு நீ இது இல்ல, நீ இந்த இதுக்கு தகுதியற்றவர் அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சா சார் டிஎன்பிஎஸ்சி சைடுல இருந்து? நான் நேத்து ட்விட்டர்ல அவங்களை டேக் பண்ணி போட்டேன் மேடம். பட் இதுக்கு இருக்கல எனக்கு எந்த விதமான அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா பதில் சொல்றதே இல்ல. அதே மாதிரி அங்க ரொம்ப ஈக்குவாலிட்டின்றதே இல்ல. ஆர்டிகல் 14 படி பாத்தீங்கன்னா அனைவரும் சமம்ன்ற மாதிரி அவங்க மதிக்கிறதே இல்ல. இதற்கு இப்ப குரூப் 2லயே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வெளியிட்டாங்கல்ல, அவங்களுடைய மார்க் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட மார்க் வெளியிடுறாங்க. ஆனா மத்தவங்க பேருடைய மார்க் எல்லாம் வெளியிட மாட்டாங்க. ஈக்குவாலிட்டி ஒரு ஆளுக்கு நீ வெளியிட்டனா எல்லாருக்கும் வெளியிட்டுருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதுல வரும்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பெண்கள் எல்லாம் அவங்களுடைய இதுலயே ஹைட்
கம்மியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்ககிட்ட வந்து நீங்க வந்து இப்போ பப்ளிக் சென்டர்ல வர்றாங்க மேடம், அப்ப சர்வீஸ் சென்டர்ல வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து பதிவு பண்றாங்க. அப்ப அங்க பதிவு பண்ணும்போது அந்த அவங்க கிட்ட நாங்க ஆண்கள் வந்து பெண்களா இருந்தா பெண்கள் கிட்ட பேசிட்டு இருப்போது ஈஸியா கேட்டுடலாம். நாங்க கேட்கும் போது கஷ்டமா இருக்கும் வர. அம்மா உன்னோட இது எப்படிமா அப்படின்றலாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அசிங்கமா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சொல்றதுக்கு. அது இல்லாத ஒரு பொதுவான இடத்துல வந்து கேட்கும் போது அவங்க எங்க இருந்து அளந்து எடுத்துட்டு வருது. அதே மாதிரி நாங்க வந்து ஹைட் கேஜி இல்ல செஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரு கடையில இருக்கும் போது பப்ளிக்ல 4 பேர் வந்து கடையில நிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இது தேவையில்லாது. இதெல்லாம் வந்து எப்படி போலீஸ்ல ஹைட்டும் செஸ்ட் இது எக்ஸ்பென்ஷன் நடக்கிறத வந்து அங்க எப்படி ஊழல் ஆர்வம் எடுக்கிறாங்கல்ல, நம்மளுடைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது போலீஸ் காவலருக்கு எடுக்கிறாங்களா, அந்த இடத்துல எடுத்துட்டு போங்க. நீங்க தேவையில்லாத இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு கல்வி தகுதி தான் முக்கியம். உடல் வார்ல வரும்போது சில போஸ்டுகளுக்கு தேவை, அந்த போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும் போது அதுல நீங்க கேளுங்க. ஆனா இதுல மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, நீ உடல் வால் இல்லைன்னா யூ ஆர் ரிஜெக்டட். அப்ப இந்த உங்களுக்கு என்ன போஸ்டுக்கு இவங்க அப்ளை பண்றது? ஒரு குரூப் 4 உங்களால அப்ளை பண்ண முடியாத போது அவங்க வேற என்ன தகுதியில போட முடியும்? இதன் மூலம் தகுதியானவர்களுக்கு வாய்ப்பும் பறிக்கப்படுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் தகுதியானவர்களுக்கு இருந்தாலும் அந்த உடல் விதை வச்சு இவங்க இப்பயே வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அதான் வெளிப்படைத்தன்மைன்றதுன்னா அதை சொல்றேன். குரூப் 2லயே வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத பண்றாங்கன்றதுதான் என்னோட இதுல. ஈக்குவாலிட்டினா அதாவது மார்க்க இவங்களுக்கு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க் வெளியிடுங்க. அவங்க மட்டும் ஒரு இது, இவங்க மட்டும் ஒரு இதுவா? ஆமா, ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 படி அதை பண்ணணும். அவங்க ஒன்ஸ் எப்போ ஒரு ஆளுக்கு நீ இது பண்ணாலும் அதே இதை எல்லாருக்கும் பண்ணுங்க. பின்னர் இது தொடர்பாக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நடராஜனை சத்தியம் டிஜிட்டல் குழு தொடர்பு கொண்டு பேசியது. அது தேவையில்லாத ஒண்ணு குரூப் 4 எக்ஸாமுக்கு. குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் எங்குமே இல்லை. இப்போ வந்து பெண்கள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட் செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கேட்கறாங்கன்னா ஒரு குரூப் 1 லெவல்ல டிஎஸ்பி போஸ்ட் அது மெயின் எக்ஸாம் எழுதும்போது கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்னா வந்து இவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டே ஒழுங்கா எடிட் பண்ணணும். இப்போ இது வந்து குரூப் 1ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போடுறாங்க போல. அதான் தெரியுது. இது வந்து அவங்களோட இன்எஃபிஷியன்சியை காமிக்குது, டிஎன்பிஎஸ்சி இன்எஃபிஷியன்சியை காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பொது தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கு, அதுல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கு. பொது தமிழ் எலிஜிபிள் ஆனாதான் அவங்களுக்கு மற்ற பேப்பர் திருத்தணும்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் கம்பல்சரி சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு ஜீவோ போட்டு தமிழுக்கு 40 மார்க் எடுக்கணும், பாஸ் ஆனாதான் மற்ற பேப்பர் திருத்துவோம், அது ஓகே. பட் மாற்றுத்திறனாளியா இருந்தா அந்த கம்பல்சரி பேப்பர் எழுத வேண்டாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது என்ன ரூல்ஸ்னு உனக்கு தெரியல. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா தமிழ் படிக்கிறது இஷ்டப்படுறாங்கன்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்களா? மாற்றுத்திறனாளிகள்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்குறோம், அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தரைதளத்துல உட்கார்ந்து எழுத வைக்கிறதுக்கு உண்டான வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, அதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வுல அவங்க பாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா? அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் தெரியாதுன்னு கவர்மெண்ட் நினைக்க வராங்களா, டிஎன்பிஎஸ்சி நினைக்க வராங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னமோ ஒண்ணு ஒரு பேருக்கு எக்ஸாம் நடத்துறோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறோம், அப்படிதான் இருக்கு. சார் இப்போ வந்து இத்தனை நாளா இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து தேர்வர்கள் வந்து பெண் தேர்வர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஹைட்டோ இல்ல அந்த எக்ஸ்பான்ஷன் சைஸோ கேட்டதில்ல. இதுதான் முதல் முறையா கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? இது நோக்கம் புதுசா பெருசா நோக்கத்துல இவங்க கேட்ட மாதிரி தெரியல. இவங்க தப்பா வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு என்ன, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு ஏதாவது ஒரு போஸ்ட் இருந்தா பரவாயில்ல. பிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற போர்வையில ஒரு போஸ்ட் இங்க எலிஜிபிளா இருக்குது, நீடு இருக்குது, தேவை இருக்குது. ஒரு காவலராகவோ இல்ல உதவி ஆய்வாளராகவோ ஒரு தேர்வை ஒரு பணியை இது மூலமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா அன்னெசரியா கேட்கறாங்க, அவ்வளவுதானே. என்பிசிக்கு அன்னெசரியா கேட்கறது ஒன்றும் புதுசு இல்லையே, அன்னெசரியா கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், அப்ப தவறுதெல்லாம் வந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? தவறுதலா கேட்கப்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் பர்பஸா கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளான காரணத்தை டிஎன்பிஎஸ்சி தான் சொல்லணும். இப்ப பர்பஸோடய அவங்க இதை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதனால தேர்வர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க சார்? கண்டிப்பா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து மெஷர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா? இதனைத் தொடர்ந்து தேர்வர்களின் நலனை கருத்திற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் முனியநாதனை சத்தியம் டிஜிட்டல் குழு தொடர்பு கொள்ள முயற்சி செய்தது. எதிர் தரப்பிலிருந்து தொலைபேசியில் பேசியவர்கள் மற்றொரு தொலைபேசி எண்ணை வழங்கினார்கள். கேக்குது மேடம், சொல்லுங்க. மேம் வணக்கம், சத்தியம் தொலைக்காட்சியில இருந்து கால் பண்ணியிருக்கோம் மேம். ஓகே, சொல்லுங்க மேம். ஆக்சுவலா இப்போ சேர்பர்சன் இருக்காங்களா மேம், முனியநாதன் சார்? சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேடம். லாஸ்ட் நம்பர் 597க்கு போடுங்க. அந்த தொலைபேசி எண்ணும் தொடர்பு கொள்ள இயலவில்லை.
இதனால் இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளர் நாகராஜன் IAS-ஐ சத்தியம் டிஜிட்டல் குழு தொடர்பு கொண்டது. அவர் மீட்டிங்கில் இருப்பதாக சொன்னார்கள். ஹலோ மேம், கேக்குதா? நாகராஜன் சார் இருக்காங்களா? மீட்டிங்ல இருக்காங்களா? எப்ப மேம் சார் ஃப்ரீயா இருப்பாங்க? மேம் நீங்க பேசுறதே எனக்கு கேட்கல, கொஞ்சம் லவுடா. 3 o'clock. ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்கணும். வேற யாராவது இருந்தா அவங்க நம்பர் கொடுங்க மேம். சாருக்கு கீழே வேற யாராவது மெம்பர்ஸ் இருந்தாலும். என்ன சப்ஜெக்ட் விஷயமா? TNPSC தொடர்பா கேட்கணும் மேம். TNPSC தொடர்பா மேடம். ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க நம்பர் கொடுங்க. கொடுங்க மேம், கொடுங்க. பின்னர் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணை செயலாளர் கண்ணன் என்பவரின் தொலைபேசி எண்ணை கொடுத்தார்கள். இணை செயலாளர் கண்ணனையும் தொடர்பு கொண்டது சத்தியம் டிஜிட்டல் குழு. அவரோ இது குறித்து TNPSC-யிடம் தான் பேச வேண்டும் என்று கூறினார். ஆனால் TNPSC-யின் வெப்சைட்டில் உள்ள தொடர்பு எண்களையும் அலுவலக எண்களையும் தொடர்பு கொண்டால் போனை எடுத்து முறையான பதிலை வழங்க மறுத்துவிட்டார்கள். சார் வணக்கம் சார், சத்தியம் தொலைக்காட்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். இந்த TNPSC தொடர்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்னங்க? இந்த TNPSC குரூப் 4க்காக பெண் தேர்வர்கள் வந்து அப்ளை பண்ண போகும்போது பெண் தேர்வர்களோட ஹைட்டையும் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் சைஸையும் கேக்குறாங்களா சார்? ஓ, எதுக்கு? அதான் சார், TNPSC குரூப் 4க்கு அதுல வந்து எந்த துறைக்கு அப்ளை பண்ணாலுமே இந்த ஹைட்டும் பெண்களோட செஸ்ட் சைஸ் எக்ஸ்பான்ஷன் சைஸும் கேக்குறாங்களாம். அது எதன் நோக்கத்துல சார் கேட்கப்படுது? இது வரைக்கும் அது மாதிரி கேட்கப்பட்டது கிடையாது, இதுதான் முதல் முறையா கேட்கப்படுது. எதுக்காக சார்? இல்லங்க, இதுக்கு TNPSC தான் கேட்கணுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நான் ஒரு இதோட ஒரு 15-16 நம்பர் கிட்ட நான் கால் பண்ணிட்டேன் சார். எல்லா நம்பரும் பிஸின்னு வருது. அது எங்களால அந்த சைட்ல இருந்து யாரும் கேட்க முடியல அப்படிங்கறதுக்காக தான் சார் உங்க சைட் வந்தோம். அவங்க செக்ரட்டரி சார் நாகராஜன் சாருக்கும் நாங்க கால் பண்ண முயற்சி பண்ணோம். அவங்க கால் பண்ணும்போது தான் அவங்க உங்க நம்பர் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே கரெக்ட் தான். அது இந்த TNPSC குரூப் 4ல இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த ஹைட் அண்ட் வெயிட்டோ இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இல்லைங்க. அது தெரியும். ஸோ அது ஏன் அது அவங்களுக்கு வந்து தன்னாட்சி அமைப்பு இல்லைங்களா? யார்கிட்ட பேசினா சார் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்? TNPSC-ல தான் பேசணும், வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. கான்டாக்ட் நம்பர் எதுவும் கிடைக்குமா சார் எங்களுக்கு ப்ளீஸ்? உங்களுக்கு தெரிஞ்ச அதே நம்பர்ஸ் தான் என்கிட்டயும், நம்மளும் அந்த புக்ல இருக்கிற நம்பர்ஸ் தாங்க. TNPSC அமைப்பானது தமிழ்நாடு அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் வருகிறது. அதனால் அத்துறையின் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை தொடர்பு கொண்டது சத்தியம் டிஜிட்டல் குழு. வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அவருக்கு அனுப்பப்பட்டது. அவரும் தொடர்பில் வரவில்லை. இந்த குற்றச்சாட்டு குறித்து ஓய்வு பெற்ற காவல்துறை DGP திலகவதியை தொடர்பு கொண்டு சத்தியம் டிஜிட்டல் குழு உரையாடிய போது, இல்லை இது வந்து தவறானதுமா, இது உடனடியாக இது மாற்றப்பட வேண்டும். யாரையாலும் ஒருத்தர் வந்து இது அறிவிப்பு செஞ்சு அவங்களுக்கு TNPSC-க்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சு அவங்க வந்து இதை வாபஸ் வாங்கணும். அவங்க இதை இந்த கொஸ்டினே வேணாம் அப்படின்னு அவங்க அதாவது இது ஒரு தகுதியாக, இது ஒரு தேவையாக அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கக்கூடாத ஒரு விஷயம் இது. அது தவறாக எப்படியோ உள்ள வந்திருக்கு, பை மிஸ்டேக் தான், கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியாக அதை வந்து எடுக்கணும். நீங்க வந்து வயசை கேட்கலாம். TNPSC-க்கு வந்து குரூப் 4க்கு எந்த விதத்திலையும் இதெல்லாம் தேவையில்லாத தகவல்கள், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கொஸ்டினா பார்க்கப்படுது. ஆமா, தேவையில்லாத தகவல்கள். உடற்திறன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல தேவைப்படும். அந்த தகுதி தேர்வுகள்ல கூட பெண்களுக்கு இந்த விஷயங்களை கேட்கறது இல்ல. ஆர்மிலயோ காவல்துறையிலயோ எதுலயுமே கேட்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது குரூப் 4க்கு எதுக்கு கேட்பாங்க? ஆமா மேம், குரூப் 4ல வந்து அந்த டைபிஸ்ட், இந்த VAO இது மாதிரியான போஸ்டிங் தான் இருக்கு. ஆமா, இதுக்கு தேவையற்ற ஒரு கேள்வியா பார்க்கப்படுது. பெண் தேர்வர்களின் குற்றச்சாட்டுக்கான பதிலை TNPSC அமைப்பிலிருந்து சரிவர அளிக்கவில்லை. யாருமே விளக்கம் அளிக்கவில்லை என்றால் யார்தான் இதற்கு பொறுப்பு? இவர்களுக்கு எதற்கு மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம்? TNPSC 4ற்கு விண்ணப்பிக்கும் பெண் தேர்வர்களுக்கு இதுபோன்ற கேள்விகள் கேட்கப்படக்கூடாது.
மேலும் விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதுபோன்ற விழிப்புணர்வூட்டும் தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலோடு இணைந்திருங்கள்.